ஹலோ மக்களே, இன்றைக்கி நான்வெஜ் கிரேவிக்கு ஈக்குவலாக ஒரு சோயா கிரேவி செய்யலாமா? நல்லா காரசாரமாக டேஸ்டியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் சோயாவை தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் சோயாவை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். சோயா எல்லாமே வெந்துடும். உங்களுக்கு பெரிய சைஸ் சோயா தான் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி சோயா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா போட்டு இதை மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம்க்கு அப்புறம் எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கூட இதில் ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு தடவை சாதா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. சோயா ரெடி ஆகிடுச்சு. சோயா கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம வதக்கி அரைக்கிற பொருள் எல்லாமே வதக்கிடலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாமே ஒன்று சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக மசாலா சேர்க்கக்கூடாது. மசாலா பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் பொரியட்டும். ஒரு சில டைம் கிராம்பும் ஏலக்காயும் வெடிக்கும். அது வெடிக்கக்கூடாதுன்னா ஒரு தடவை தட்டிட்டு சேர்த்திங்கன்னா வெடிக்காது. இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதாக இருக்குன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்ல. இப்போ நம்ம செய்ய போகிற கிரேவி ஒரு 3 பேருக்கு தாராளமாகவே பத்துங்க. அதனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 இலை கருவேப்பிலை சேர்த்துருப்பேன். அதுக்கு மேலே சேர்க்கலை. வெங்காயம் 1 எடுத்தோம் இல்லைங்களா, அதே அளவு தான் தக்காளி எடுக்கணும். வெங்காயம் 2 எடுத்திங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா இதில் கடைசியாக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இந்த கிரேவி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே சோம்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு. இது 3மே ஈக்குவலான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகளுமே சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் ஒத்துக்காதுன்னா பச்சை மிளகா சேர்க்க தேவையில்ல. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் சூப்பராக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட போகிறோம். எடுத்து வச்சுட்டு இதே வானலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா புதுசாக ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க தேவையில்ல. சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளையுமே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் இதை வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணுங்க. அப்போ தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷமே போதுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு கலர் நல்லா தெரியும். ஆரம்பத்தில் போட்டதுக்கும் இப்போயும் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதில் நான் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டு அரைக்கல. ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவியை செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நம்ம செய்கிறத வானலில் செய்யாமல் குக்கரில் செஞ்சிங்கன்னா எத்தனை விசில் வைக்கணுன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கராக இருந்தால் இது கொதிக்க தேவையில்ல. சேர்த்த உடனேவே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் நிறைய கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால இப்போ காரம் ஓரளவுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். தனி மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நிறையா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இதே வெர்ஷனை நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு செய்யலாம். சிக்கன், மட்டன் இது ரெண்டுத்துலேயுமே வந்து ட்ரை பண்ணலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வேக வச்சுருக்க சோயாவை வந்து சேர்க்கணும். சோயாவை சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். சோயாவில் இந்த மசாலா எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடுங்க. நல்ல எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்து உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது நல்ல காரசாரமான கிரேவின்னு சொன்னேன் இல்லைங்களா? இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்து வறுத்தது கிடையாது. கைப்பிடி நிறையா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி சேர்த்தேன். ரொம்ப ஜாஸ்தியாக வந்து தண்ணி சேர்க்கலை. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த சோயா கிரேவியை ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.